முகமது இத்ரீஸ் காயல்பட்டினம் கேட்கிறாரு, முஸ்லிம் 2718 ஹதீஸில் ஜாபிர் அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணை பார்த்தார்கள். பார்த்தவுடன் தனது மனைவி ஜெயினபிடம் சென்று தனது ஆசையை நிறைவேற்றினார்கள். பிறகு தன் தோழர்களிடம் அதை சொல்லி நீங்களும் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. இது சரியான செய்திதானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடப்பார்களா? 24-30 வசனத்தில் முகமதே பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் 68-4 வசனத்தில் நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்றும் வருகிறது. இதற்கு மாற்றமாக நபிசல் நடப்பார்களா? விளக்கம் தரவுன்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை வச்சுதான் அவர் கேட்கிறார். ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்தார்கள். முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் வாசகம், இம்ராத்தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்தார்கள். பார்த்து விட்டு ஃபஅத்தா இம்ராத்தஹு, தன் மனைவிடம் வந்தார். இம்ராத்தஹு ஸைனப், ஒரு பெண்ணை பார்க்குறாங்க ரோட்ல, பார்த்தவன உடனே மனைவிட்ட வந்தார்கள். வந்தவுடனே ஃபகலா ஹாஜத்தஹு, மனைவிடத்துல சென்று தம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்து என்ன சொன்னார்கள்னா, இன்னல் மரஅத்த துக்பிலு ஃபி சூரத்தி ஷைத்தான், ஒரு பெண் வந்து ஷைத்தான் வடிவத்திலே முன்னோக்கி வருகிறாள். ஓ துதுபிரு ஃபி சூரத்தி ஷைத்தான், ஷைத்தான் வடிவத்தில் பின்னோக்கி செல்கிறாள். ஃபைதா அபுசர அகதுக்குமோ இம்ராத்தன், உங்களில் யாராவது ஒரு பெண்ணை கண்டீர்கள் என்று சொன்னால் பொல் ஏத்தி அகலஹு, தன் மனைவிடத்தை அவர் செல்லட்டும். இன்னதாலிக்க எருத்து மாஃபி நப்சிஹி, அது ஒரு மனசுல உள்ள ஒரு அந்த இதை வந்து ஆசையை அது நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி முஸ்லிம்ல இருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் வந்து பார்வையை தாழ்த்தி கொள்ளணும்னு அவங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறது. மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாள்னு வருகிறது. ஒரு பெண்ணை பார்த்தாலும் டக்குன்னு பார்வையை தாழ்த்திட்டு போயிட வேண்டியதானே. அதை விட்டு அந்த பெண்ணை பார்த்துட்டு ஆசையெல்லாம் வருவதா இருந்தா நல்லபடியா பார்த்தாங்கன்னா வருது. ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யறது, ஒரு சட்டுன்னு ஒரு பார்வையை தாழ்த்திக்கிட்டாலும் வராது. நல்லா கூர்ந்து பார்த்தா தான் இதெல்லாம் வரும். நல்லா கூர்ந்து பார்த்துட்டு அதன் மூலமா ஆசை தூண்டப்பட்டு அம்மாடி ஆசை வந்துருச்சே என்று சொல்லி மனைவிடத்துல போய் அங்க போய் அவங்க தாபத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத அப்படி சொல்வதாக இருந்தால் இதுக்கு மாற்றமா இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நம்ம இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் பாண்டிச்சேரியுடைய நிகழ்ச்சியில இதையே ஒரு முஸ்லிம் அல்லாதவர் கேட்பாரு. இதே கேள்வியே என்ன செய்வாரு, உங்க நபி எல்லாத்துக்கும் முன்மாதிரின்னு சொல்றீங்க, அவர் இப்படி நடந்திருக்காரு, இப்படி நடக்கலாமா, இப்படி நடக்க, அவருக்கு நேர் மாத்தமா நீங்க குரானுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது அப்படின்னு கேட்பாரு பாண்டிச்சேரியில. அப்பவே நான் ஒரு பதில் அது சொல்லியிருப்பேன். அதை முதல்ல கேட்டுக்கிறேங்க. இது புதுசு கிடையாது, ஏற்கனவே கேட்கப்பட்டு என்ன இதை சொன்னு வைங்க, புதுசா மறுக்கிறாங்கன்றாங்க. இது நடந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள, அதே 15 வருஷத்துக்கு நினைக்கிறேன். அப்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேள்வி பதிலையே இந்த செய்தி ஏற்புடைய செய்தி இல்லை என்பதை அந்த பொது நிகழ்ச்சியில் நான் விளக்கி இருக்கிறேன். முகமது நபியே பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு. உதாரணத்துக்கு முகமது நபி பாத்தீங்கன்னா அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு பெண்ணை பாக்குறாரு. நல்ல, அதாவது வந்து இஸ்லாம் இனிய மார்க்கம் சொல்ற நீங்க இஸ்லாமை உருவாக்குன, இஸ்லாமியுடைய ஹதீஸுகளை அதிகமா போதிச்ச நபியை என்ன பண்றாரு, ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்த்துதான் அவருக்கு காம இச்ச உணர்வுகள் அதிகமாகுது. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு அதை நிவர்த்தி செய்யறாரு. ஆனா முகமது நபி சொல்றாரு, கண்களை காத்துக்கொள்றவனும் தன் இதயத்தை காத்துக்கொள்றவனும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்மாதிரி சொல்றாரு. என்ன முன்மாதிரி சொல்றாருன்னா, கண்களை காத்துக்கொள்றவனும் கண்ணுகளை வந்து அலைய விடக்கூடாது அப்படின்னு. அப்போ நபியே அலைய விட்டுருக்காரு. ஏன்னா பாக்குறாரு, ஒரு பொண்ணை பார்த்தாரு, அந்த பொண்ணை பார்த்து அவருக்கு என்ன தோணுச்சுனே தெரியல, போயிட்டு தன் மனைவியோட அந்த இல்லற வாழ்க்கையை முடிச்சுட்டு வர்றாரு. ஆனா அவர் வந்து சொல்ற கருத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி சொல்றீங்க, முகமது நபி சம்பந்தமாக சில செய்திகள் அவர் சொல்லி இப்படித்தானே முகமது நபி இருந்திருக்கிறார், அப்படித்தானே உங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கிறார் இல்லையா? அதுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் கேட்டதுனால, இது உங்களோட கொஞ்சம் ட்ரையான விஷயமா இருந்தாலும் சபையில கேட்டதுனால சொல்லிடுவோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து குரான் வந்து மூல ஆதாரம். குரான் வந்து எப்படி மூல ஆதாரம்? முகமது நபி வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் குரானுடைய வசனம் வந்த உடனே அவருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது. மனப்பாடம் செய்து கொண்டு எழுத தெரிந்தவர்களை அழைத்து எழுதி வச்சுக்கிறங்க, இன்றைக்கு இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்வார். அவங்க எழுத தெரிந்தவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு குரான் வசனம் அருளப்பட்ட உடனே எழுத்தர்களால் அவங்க காலத்தில் எழுத்தாக ஆக்கப்பட்டுருச்சு.
அதுக்கப்புறம் அவங்க மரணித்த பிறகு அனைவருடைய எழுத்துக்களை ஒன்று சேர்த்து, சில பேர் சிலதை விட்டிருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு வராம இருந்திருப்பாங்க, சில பேர் தப்பா எழுதியிருப்பாங்க, எல்லாத்தையும் பிரதிகளை ஒழுங்குபடுத்தி ஒரு பிரதியாக இதுதான் கரெக்டான பிரதி என்று அவங்க காலம் முடிந்த உடனேயே முதல் ஆட்சியாளர் காலத்திலேயே அந்த குர்ஆன் ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக ரிக்கார்டா எழுத்து வடிவத்தில் ஆக்கப்பட்டுருச்சு. அப்ப குர்ஆன் அந்த குர்ஆன் தான் அந்த நூற்றாண்டுல, அடுத்த நூற்றாண்டுல, அடுத்த நூற்றாண்டுல, இன்றைக்கு வரைக்கும் அதுதான் குர்ஆன். குர்ஆன் என்பது ஏதோ ஒரு வாய் வழியா பிற்காலத்தில் எழுதி கொண்டது கிடையாது. முகமது நபி காலத்தில் எழுத்து வடிவமாக்கப்பட்டு அவங்க மரணித்த உடனேயே தொகுப்பாக அதை திரட்டப்பட்டு, ஏன்னா ஒருத்தர் எழுதும் போது ஒருத்தர் விட்டிருப்பாரு, எல்லா எழுத்துக்களையும் ஒன்னா சேர்த்து இவ்வளவுதான் முகமது நபி நமக்கு சொன்னது குர்ஆன் என்று சொன்னது என்ற ஒரு ரெக்கார்டை ஆக்கி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். இது பேசிக் இஸ்லாத்தை பத்தி. அடுத்து முகமது நபி குர்ஆன் இல்லாம அவங்க சில விஷயங்களை பேசுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. முகமது நபியுடைய போதனை, யூதர் வந்தார்னு சொல்றோம்ல, யூதருடைய பாடியை கொண்டு வந்தாங்க, கொண்டு வரும்போது எந்திரிச்சு நின்றாங்க, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்காது. முகமது நபியுடைய ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய செய்தி தொகுப்புகளை இது இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் எழுத்தில் பாதுகாக்கப்படலை. எது? முகமது நபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க காலத்திலே நான் சொல்வதை எல்லாம் எழுதி கொள்ளுங்கன்னு அவங்க சொல்லல. அவங்க சொன்னது என்னன்னா, குர்ஆனை தவிர எதையும் எழுதாதீர்கள் சொன்னாங்க. குர்ஆனோட என்னுடைய இது கலந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்ப நபிகள் நாயகம் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னா அதை செவி வழியாக கேட்ட 4 பேர் கேட்டா அது 4 பேருக்கு தான் தெரியும், மீதி உள்ள 50 பேருக்கும் தெரியாது. அடுத்த நாள் சொல்ற விஷயம் அந்த மக்களுக்கு தான் தெரியும், அனைவருக்கும் தெரியாது. இப்படி அவரவருக்கு தெரிந்ததை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அனைத்தையும் புக்கு வடிவமாக அவங்க காலத்திலும் ஆக்கப்படல, அவங்களுக்கு அடுத்த காலத்திலும் ஆக்கப்படவில்லை. அடுத்த 4 கலீஃபாக்கள் ஆட்சியாளர்கள் அவங்க காலத்திலும் எழுத்துல ஆக்கப்படல. செவி வழியா வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, சில பேர் மூடர்களா இருக்கலாம், எதிரிகளா இருக்கலாம், சந்தர்ப்பவாதிகளா இருக்கலாம், நபியின் பெயரால பொய்களையும் சொன்னாங்க. அதாவது நபிகள் நாயகன் பேரால நபி இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, அப்படி செஞ்சாருன்னு சொல்லி பொய்களையும் சொன்னாங்க, மெய்களையும் சொன்னாங்க. எழுத்து இல்லையில குர்ஆன் என்று எதையாவது பொய் சொன்னாங்கன்னா, வாடா எங்கடா இருக்கு, இந்த எடுத்து காட்டுறான். ஏன்? எழுத்துல இருக்குது. எழுத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொழுது குர்ஆன்ல இருக்குது என்று எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் சொல்லவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா எங்க இருக்கு, எந்த வசனத்துல இருக்கு, இந்த இருக்கு குர்ஆன் அப்படின்னு காட்டுற அளவுக்கு அன்றைக்கே அது எழுத்துல இருந்ததுனால குர்ஆன் என்பதில் இது சேர்க்க முடியல. முகமது நபியுடைய குர்ஆன் அல்லாத போதனைகள் இருக்குல்ல, போதனை சொன்னது செஞ்சதெல்லாம் அது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவி வழியாகவே ஒரு 200 ஆண்டுகள் வரைக்கும் செவி வழியாக நான் அவருக்கு சொல்ல அவர் சொல்லணும் வரும் பொழுது இடையில சில பேர் புகுந்து கொண்டு என்ன செஞ்சாங்க என்று கேட்டா, கிறுக்குத்தனமான விஷயங்களை எல்லாம் முகமது நபி சொன்னார்கள் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. உதாரணமா எடுத்துக்கொண்டா, அழகான பெண்களை பார்ப்பது கண் பார்வையை கூர்மையாக்கும், முகமது நபி சொன்னார்கள் சொன்னாங்க. இப்ப குர்ஆன் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அதாவது முகமது நபி சொன்னார்னு சொல்லி அழகிய பெண்களை பார்த்தால் கண் பார்வை கூர்மையாகும் என்று முகமது நபி சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க பிற்காலத்துல. இப்ப முகமது நபி சொன்னாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் கையில இருக்குது. குர்ஆன்ல அந்த போதனைக்கு ஏற்ப அது இருந்தா தான் முகமது நபி சொன்னார்னு அர்த்தம். குர்ஆனுக்கு ஏற்ப இல்லாம இருந்தா அது முகமது நபி சொன்னது அல்ல, அவர் பெயரால் இட்டு கட்டப்பட்டதுன்னு பிரிச்சிருவோம். முகமது நபி பெயர்ல உள்ள எந்த செய்தி வந்தாலும் குர்ஆன் என்பதை அவர் பாதுகாத்து தந்துட்டு போயிருக்கிறார். ஒரு மனிதரை பற்றி சொல்லும் பொழுது கூட குறை சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் நபிகள் நாயகம் காலத்திலையும் அவர்களுக்கு பிற்காலத்திலையும் சில பேர் நினைஞ்சாங்க, இஷ்டத்துக்கு கூட அடிச்சாங்க. அப்ப கத்தரிக்காய் தின்றால் சொர்க்கத்துக்கு போகலாம் முகமது நபி சொன்னார்கள், இப்படி எல்லாம் ஹதீஸ் சொன்னார்கள். கத்தரிக்காய்க்கு சொர்க்கத்துக்கு என்ன இருக்குது? ஒரு மனிதன் உலகத்தில் நல்லவனா வாழ்ந்தா சொர்க்கம்டா ஓகே, நரகத்துக்கு போவானா அது ஓகே, சொர்க்கத்துக்கு போறதுக்கு கத்தரிக்காய் ஒரு காரணமா? அப்ப கத்தரிக்காய் தின்றால் சொர்க்கம் போவான் என்று நபி சொன்னார்கள் சொன்னா எவனோ ஒரு விஷமி இதை பண்ணியிருக்கிறான், இதை சொல்றதுக்கு முகமது நபி வரல. அப்ப முகமது நபி பேர்ல எந்த ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் அது குர்ஆனோட ஒத்து இருக்குதா என்று பார்க்கிறது ஃபர்ஸ்ட் கடமை. குர்ஆனோட ஒத்து இல்லாதெல்லாம் தள்ளி விட்டுறணும், அது முகமது நபி சம்பந்தப்பட்டது கிடையாது. முகமது நபி பேர்ல இருந்தாலும் சரி, ஏன்னா குர்ஆன் ரெக்கார்ட்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் என்பது செவி வழியாக பாதுகாக்கப்பட்டு 200 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்டுச்சு.
எழுதப்படும் போது எல்லாம் கலந்த நல்லதும் கெட்டதும் சேர்த்தா எழுதப்பட்டிருக்கும். அப்ப எந்த செய்தி முகமது நபி பேர்ல வருதோ அந்த செய்தி குர்ஆனுக்கு இணக்கமா சொல்லப்பட்டால் இது முகமது நபி சொன்னது. குர்ஆனுக்கு இணக்கமா இல்லாம எதிரா சொல்லப்பட்டால் இது முகமது நபி சொல்லாதது. இப்ப அவரே சொன்னார், குர்ஆன்ல என்ன இருக்கு? பெண்களை பார்த்தீங்கன்னா அந்நிய பெண்கள் வரும்போது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், ஆண்கள் கட்டளை. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, பார்க்காதீங்க. நபிகள் நாயகமும் பார்க்காதீங்கன்னு தடுத்ததாக நிறைய இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்தார்கள், பார்த்தோன்னு ஆசைப்பட்டார்கள், அப்படின்னு சொல்லப்பட்டா இது ஒரு சராசரியா நீங்களும் நானும் செய்வதற்கு கூட வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை அவர் செஞ்சிருந்தாரு, அன்னைக்கே அந்த மக்கள் வெறுத்திருப்பாங்க. முதல் விஷயம் இப்படியான ஒருத்தராக அவரை கண்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளவு பெரிய மக்களும் ஒட்டுமொத்த சமுதாயம் அவர் பின்னாடி திரண்டு இருக்கேன். அப்ப எவனோ இதுல வேலை காட்டியிருக்கான்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்வோம். நீங்க என்ன மாதிரி செய்தி ஒரு பெண்ணை பார்த்தார் ஆசைப்பட்டாருங்கிறதெல்லாம் ஆத்தன்டிக்கானதா? குர்ஆனுக்கு எதிராக இருக்கு. குர்ஆனுக்கு எதிராக வந்தால் நம்ம தள்ளிடுவோம். ஏன்னு கேட்டா ஓரிருவர் சொல்ற செய்தி. குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த சமுதாயமும் குர்ஆன் என்று சொன்ன செய்தி. குர்ஆன் என்று சொன்னது அனைத்து நபிகள் நாயகம் சமுதாயமும் குர்ஆன் என்று சொன்னார்கள். அடுத்த தலைமுறை அதை குர்ஆன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கிற 100-200 கோடி முஸ்லிம்களும் அதை தான் குர்ஆன் என்கிறார்கள். அப்ப குர்ஆன் என்பது சங்கிலி தொடராக ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக ஓரிருவர் சொல்வது, ஹதீஸ் என்றால் ஓரிருவர் சொல்வது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். எப்ப ஏற்றுக்கொள்ளலாம்? குர்ஆனுக்கு ஏற்ப இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். முகமது நபி ஒரு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க ஏமாத்தி விட்டாருன்னு வந்தா உண்மையா இருக்குமா? அப்படி ஒரு ஹதீஸ் சொல்லப்படுமையானால் நம்ம போய் தேடலாம் வேண்டியதில்லை. இது எப்படி அவர் செய்வாரு? இந்த விஷயத்துல ஒரு கடும்போக்கு காட்டின ஒருத்தர், கடன் வாங்கினால் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்னு சொல்லக்கூடியவர், குர்ஆன்ல அவ்வளவுக்கு கடனுக்கு இவ்வளவு கண்டிப்பு இருக்கும் பொழுது இது எப்படி அவர் சொல்லியிருப்பாரு? இப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். அதனால இது என்ன செய்யறாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, முஸ்லிம்கள்ல சில பேர் இது சரின்னு சொல்றாங்கிறாரு. அது மட்டுமா சரிங்கிறாங்க, வரதட்சணை வாங்குறலாம் சரின்னு தான் சொல்றாங்க. முஸ்லிம்கள்ல நிறைய பேர் அந்த வரதட்சணைக்கு பாத்தியா ஓதுறவன யாரு? மதகுரு தான். அல் ஃபாத்தியாங்கிறாங்க. எதுக்கு? இந்த வரதட்சணையை வாங்கி கொடுக்குறாங்கல்ல, கொடுத்தோம்னு அல் ஃபாத்தி வாங்குறான். இவன் யாரு? எங்க மதத்தின் மதகுரு. இவன் மதகுருவா இருக்கிற காரணத்தினால் அவன் சொல்ற சரியாயிருமா? இவர் சொல்லக்கூடிய ஒரு யாரோ குரூப் சொல்றாரு, அந்த குரூப்புகள்லாம் நீங்க சொல்ற மறுக்கிற செய்தெல்லாம் உண்மைங்கிறாங்க. அதை மட்டுமா உண்மைங்கிறாங்க? பேங்க்ல போய் பாத்தியா ஓதுறான், பேங்க திறந்து வைக்கிறான். சினிமா கொட்டகையில போய் பாத்தியா ஓதிட்டு வர்ற எங்க மதகுருமார்கள்லாம் இருக்கிறான். அங்க எப்படி இருக்கணும்னா குர்ஆன்ல உள்ளதுக்கு ஏற்ப உள்ள செய்திகளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய நாங்கள் மார்க்கத்துக்கு இந்த பேசுறோம்ல, இதுக்கு பீசா பேச்சாளர்களுக்கு கூலி. அவர் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் சில பேர் அப்படி செய்யறாங்கல்லன்னா அவன்லாம் பேசுறதுக்கு மீலாது விழாக்கு 2000 ரூபா கொடுன்னு கேட்பான். 10,000 ரூபா வாங்குறவங்களாம் இருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் பேசிட்டு போறதுக்கு 10,000 ரூபா வசூல் பண்ணி கொடுப்பாங்க. எங்க அமைப்பில் அதெல்லாம் கிடையாது. இறைவனுக்காக வேண்டி நீ மறுமைக்கு பேசுறான்னு அவ்வா, இல்லாட்டி போய்கிட்டே இரு. மக்களை நல்வழிப்படுத்துறதுக்குன்னு இப்படி சொல்றோம். அதனால அவர் சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி சொன்ன செய்திகள்ல நாங்கள் எல்லாம் மறுக்கிற செய்தியை தான் சொல்லுகிறார். என்ன மறுக்கிற செய்தி? குர்ஆனுக்கு எதிராக இருப்பது. நாங்க மனமுரண்டாவெல்லாம் மறுக்கல. குர்ஆனுடைய போதனைக்கு எதிராக அந்த ஒரு சொன்னார், பொம்பளை பார்த்து ஆசைப்பட்டாருங்கிறது ஒரு காம கூடுறர் மாதிரி தெரியுதுல. அப்ப காம கூடுறர் தெரிஞ்சா பொய்ன்னு அர்த்தம். அவர் காம கூடுறரா இருந்தா அன்னைக்கு அடிச்சு விரட்டிருப்பாங்களா அந்த மக்கள்லாம்? அந்த மக்களால் நற்குணத்தின் தாயகம் என்று மதிக்கப்பட்டிருப்பார்களா? அப்ப அனைவரும் எடுத்து ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குற அளவுக்கு அந்த அரபு தீபகற்பத்தில் ஒருத்தருமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்களே சொல்றீங்க இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்ற. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர் வச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்படிலாம் ஒரு பெண்ணை பார்த்தவன அப்படி ஆசைப்பட்டு அப்படிலாம் போக மாட்டாங்க. பண்ண அவங்க கற்றுத்தந்த வழிமுறை என்னன்னு கேட்டா, பார்வையை தாழ்த்திக்கிறங்க, ஒரு தடவை கண்ணில் பட்டா பரவாயில்லை, 2வது தடவை பார்த்துடக்கூடாது அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி அறிவுரை சொல்லி இருக்கும் பொழுது ரோட்ல ஒரு பெண்ணையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்குங்கிற மாதிரிலாம் இது பிராக்டிக்கலாவும் சரியா வராது. ஒரே ரோட்டுக்கு போனோம்னா 100கணக்கான பேர் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதுல பலர் ஈர்க்கக்கூடிய பல வகையில் இருக்கத்தான் செய்வாங்க. வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றது நேரம் சரியா இருக்கும். வணங்குதா? இப்படிங்கிற ஒரு அறிவுரை இது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைக்கு மாத்தமா இருக்குன்னு ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, நீங்களும் நானும் யாரோ வேற ஒரு மனிதர்னு வச்சுக்கிறோம். ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தார்னு சொன்னா அப்ப வீட்டுல என்ன நடந்துச்சு என்பது உங்களுக்கு தெரியுமா? குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாருன்னு ஜாபீர் எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா வீட்டுக்குள்ள போனாங்க, போட்டுட்டு வீட்டுக்குள்ள போனாங்க, வெளியே வந்தாங்க. அது மட்டும் தானே இவர் பார்த்தாரு. அவர் என்ன வார்த்தை சேர்த்து சொல்றாரு? கல்லா ஹாஜத்தஹு, மனைவியோட தாம்பத்தியம் நடத்திட்டு வந்தார்கள்ங்கிறாரு.
மனைவிட்ட தாம்பத்தியம் நடத்தினான்னு இவர் எப்படி தெரியும்? அதாவது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கே இப்போ ஒரு தேவைக்கு போயிருப்பாங்க, ஒரு டீ குடிக்க போயிருப்பாங்க, ஒரு ஜாமான் எடுக்க போயிருப்பாங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு போயிருப்பாங்க, பொருளை வைக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அவங்க மனைவி தானே. மனைவியுடைய வீட்டுக்கு ஒருத்தன் போனான்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு தான் போனான்னு சொல்லி யாராவது வழங்க முடியுமா? இவருக்கு சொல்லவே இயலாது. ஜாபிருக்கு இதை சொல்லவே இயலாது. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் சொல்லியிருக்க மாட்டார். இது ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படிங்கிற வகையில இந்த ஹதீஸ் நெஞ்சிருக்குது நம்ம ஏற்கனவே மறுத்திருக்கிறோம். அது போக என்னன்னு கேட்டா ஜாபிர் வழியாக அந்த அபு சுபைர் என்பவர் தான் இதை அறிவிக்கிறார். அபு சுபைரை பொறுத்த வரைக்கும் ஜாபிர்கிட்ட கேட்டுதான் அறிவிப்பாரு, கேட்காதான் அறிவிப்பார். ஜாபிர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் அறிவித்த அனைத்தும் ஜாபிர்கிட்ட கேட்டது கிடையாது, நான் கேட்ட விஷயங்களையும் அவர்கிட்ட அறிவிப்பேன், கேட்காத விஷயத்தையும் அறிவிப்பேன், வேற ஆள்கிட்ட சொல்லியும் கேள்விப்பட்டும் ஜாபிர் பேர்ல அறிவிப்பேங்கிறார். அவரே சொல்லிட்ட காரணத்தினால இங்க அபி சுபைரி அன் ஜாபிர் வருது. அந்த அன் வேற போடுறாரு. நான் கேட்டேன்னு சொல்லல, ஜாபிர்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லல. இந்த அபு சுபைர் என்பவரை வாக்கு மூலமும் கொடுத்துட்டாரு. இதை நீங்களே ஜாபிர்கிட்ட கேட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்ல நான் கேட்டதையும் சொல்லுவேன், வேற ஆளுக்கு ஜாபிர்கிட்ட கேட்டு என்று சொல்லுவாங்க, அதையும் சொல்லுவேங்கிறாரு. அந்த வேற ஆள் யாராவும் இருக்கலாம், யாருன்னு தெரியல. அதனால முஸ்லிம்ல வந்திருந்தாலும் சரி இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி. முதல்ல ஜாபிரிடமிருந்து அறிவிக்கக்கூடியவர் அபு சுபைர். அபு சுபைர் என்பவர் ஜாபிரிடம் இதை கேட்டேன் என்று சொல்லவில்லை. அவர் ஜாபிர்கிட்ட சில விஷயங்களை கேட்டிருக்கிறார், பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்காம ஜாபிர் சொன்னதாக வேற ஆளுக்கு சொல்லி அறிவித்திருக்கிறார். அந்த வேற ஆள் யாரு? அவர் பலவீனமா இருக்கலாம்ல, அவர் இட்டுக்கட்டுற அளவுக்கு இருக்கலாம்ல. அப்ப இந்த செய்தியை சொல்ற பேசிக்கலி இந்த அறிவிப்பாளர்லயே என்ன இருக்குது? அபு சுபைர் ஜாபிர் என்றவர்த்த நேரடியாக கேட்டார் என்று வரவில்லை. அன் ஜாபிரின் ஜாபிர் வழியாக வர்ற காரணத்தினால இது பலவீனப்பட்டு போயிடுது. ஒண்ணு, பலவீனமே இல்லை, அறிவிப்பாளர் கரெக்ட். பலவீனம் இல்லாம அறிவிப்பாளரை கரெக்டா இருந்தால் கூட இது குரான்ல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர், அந்த தன்மை, அது மாதிரி ஒரு மனிதருக்கு இதை சொல்ல இயலுமா? இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது இல்ல. ஜாபீர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார், சொல்லியிருக்க முடியாது. ஒரு அது ரசூலுல்லாஹ் பத்தி வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்கன்னு என்ன செய்யறாருன்னா வீட்டுல போய் மனைவிட்ட சம்போகம் பண்ணிட்டு வந்தாங்கிறார். அது எப்படி இவருக்கு தெரியும்? வீட்டுல மனைவிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எத்தனை விஷயங்களை பேசிட்டு வருவாங்க, போய் சம்போகம் பண்ணிட்டு வந்தா கலா ஹாஜத்துங்கிறாரு, தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இதை எந்த ஒரு மனிதராலும் அறிவிக்க முடியாது. அதை அவங்க மனைவி சொல்லணும், ரசூலுல்லாஹ் சொல்லணும், நான் போய் என் மனைவி இடத்துல சேர்ந்தேன் அல்ல என் கணவர் என்னிடத்துல சேர்ந்தார் என்று அந்த கணவன் மனைவி அறிவித்தாலே தவிர இந்த மாதிரி விஷயங்களை எவர் அறிவித்தாலும் சரிதான், அது தவறில்லை. இந்த அனசு சொல்லுவார்ல, ரசூலுல்லாஹ் ஒரு இரவில் பல மனைவிட்ட போயிட்டு வருவாங்க, எல்லாத்தையும் போயிட்டு இந்த குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவாங்க பாரு. இவருக்கு எப்படி தெரியும்? 11 மனைவிட்ட போவாங்க, ஒரு இரவுல அத்தனை பேர்ட்டையும் போய் குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாங்கன்னு எப்படி தெரியும்? ஒரு வெளியூர் பயணம் போகும்போது இல்லாட்ட சொல்லுவதற்காக எல்லா வீட்டுக்கும் போவாங்க. அந்த சம்பவத்தை எப்படி விளங்கிட்டாருன்னா போய் படுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவார். அப்படி புகார்ல வருது அந்த ஹதீஸ். எதை ஏற்றுக்க முடியுமா? இவருக்கு எப்படி தெரியும்? மனைவி வீட்டுக்கு போன ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போனாங்கன்னால என்ன அர்த்தம்? எல்லா மனைவி வீட்டுக்கு போறாங்கனாலே ஒரு பயணம் சொல்ல போறாங்கன்னு பளிச்சுன்னு விளங்குகிறது. பயணம் சொல்ல போற விஷயத்தை இவர் என்ன செய்யறாருன்னா அனைத்து மனைவிட்டையும் போய் சம்பவம் பண்ணாங்க ஒரு இரவுல அப்படிங்கிறார். சம்பவம் பண்ணது எப்படி பார்த்தாரு இவரு? அனஸ் அறிவிக்கிறாரு, புகார்ல இருக்குது. அது செய்தி சரியான செய்தி இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த கேட்டகரியில தான் இது வருமே தவிர இப்படி ரசூலுல்லாஹ் நடக்கவும் மாட்டாங்க, நடந்ததும் இல்லை. இது ஆத்தன்டிக்கான அறிவிப்பாளர்களையும் ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை, கருத்து அடிப்படையிலேயே இது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி கிடையாது.